அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 16 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள 5 சட்டசபை தொகுதிகளுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று டெல்லியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழக சட்டசபையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த ஒரு மசோதாவில் தனியார் பள்ளிகளில் கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதாகும். தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலித்தால் அந்நிறுவனர்கள் மீது 7 ஆண்டு வரை ஜெயில் தண்டனை வழங்கப்படும் என்றும் 5000 ரூபாய் அபராதம் வழங்கப்படும் என்றும் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது பற்றி இதில் குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் முனாஸ் யூனிபியா, ரவீந்திரநாத் எம்எல்ஏ மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தொண்டர்களால் தாக்கப்பட்டனர். இதை கண்டித்து 12 மணி நேர முழு அடைப்புக்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்தது. இதில் ஏற்பட்ட கலவரத்தில் காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் பலியானதாகவும் அங்கு பஸ்கள் எரிக்கப்பட்டதாகவும் கொல்கத்தாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் சமச்சீர் கல்வி, மதுக்கடைகள் மூடல், ஆற்று மணல் கொள்ளை தடுத்து மழை நீரை மற்றும் ஆற்று நீரை வரவழைப்பது போன்ற செயல்களை உறுதிப்படுத்தும் வகையில் அரசை வலியுறுத்தி மும்முனை போராட்டம் நடத்த இருப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சோமாலியா நாட்டின் கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட இந்திய கப்பல் 14 ஊழியர்கள் மீட்கப்பட்டதாகவும் இந்தியா பிரான்ஸ் நாட்டு போர்க்கப்பல்கள் கூட்டு முயற்சியால் இது வெற்றிகரமாக நடைபெற்றதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொஹராபாத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் ரீட்டா பகுஜனா ஜோஷி உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதியை அவருடைய ஜாதியை வைத்து கடுமையாக விமர்சித்ததாக அவரை நேற்று நள்ளிரவு உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் அவருடைய வீட்டை பகுஜன் சமாஜ் கட்சியினர் தீ வைத்து எரித்ததாகவும் லக்னோவிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் மாயாவதியை ஜாதியை வைத்து கடுமையாக தாக்கி பேசியதாக உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவி கைது செய்யப்பட்டார். இதற்கு பாராளுமன்றத்தில் கடும் அமளி ஏற்பட்டு இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று இதற்கு பதிலளித்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் அதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் அடித்தட்டு மக்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் கடுமையாக பாதித்து உள்ளதாக கருதி பிரதேராஜ கட்சியின் தலைவர் சிரஞ்சீவி அவர்கள் இன்று மாபெரும் போராட்டம் நடத்தியதாகவும் உடனடியாக ஆந்திர காங்கிரஸ் அரசு அவரை கைது செய்ததாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எகிப்து தலைநகர் கொய்ரோவில் நடந்த அணிசேரா நாடுகள் மாநாட்டுக்கு பிறகு பாகிஸ்தான் பிரதமர் கிலானியுடன் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் தீவிரவாதிகளுக்கு எதிராக இரு நாடுகளும் ஒன்றிணைந்து பாடுபடும் என்றும் மும்பை தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று திரு கிலானி செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக கொய்ரோவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் 5 நாள் பயணமாக நாளை மும்பை வருவதாகவும், மும்பையில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட தாஜ் ஹோட்டலில் தங்க இருப்பதாகவும், அதனால் அங்கு கண்காணிப்பு பணிகள் மிக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் அங்கு ராணுவம் குவிக்கப்பட்டிருந்தது. நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டில் 2 பலியானதை தொடர்ந்து அங்கு மீண்டும் பதட்டம் ஏற்பட்டுள்ளதாக பீஜிங்கிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து புறப்பட்டு சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி 168 பேர் பலியான நிலையில் அதனுடைய கருப்பு பெட்டி கிடைத்திருப்பதாகவும், ஆனால் அதில் பயங்கர சேதம் ஏற்பட்டுள்ளதால் அவற்றின் மூலம் உண்மையை கண்டறிவதில் சிக்கல் ஏற்படும் என்று டெஹ்ரானில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள நாசா நிறுவனம் எண்டவர் விண்வெளியை 6 முறை விண்ணில் செலுத்த முயற்சி செய்தும் வானிலை மோசமான காரணத்தால் தடைபட்டு வந்தது. நேற்று புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கலோவர் ராக்கெட் மைதானத்திலிருந்து எண்டவர் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏற்பட்டதாக புளோரிடாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 16 ஜூலை 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடத்தில் மட்டுமே மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. நேற்று காணப்பட்ட மேகங்கள் அனைத்தும் காற்றால் மறைந்து விட்டதோ என்று இந்த படத்தின் மூலம் தோன்றுகிறது. ஆனால் கேரளா, கர்நாடகா கடலோரங்களில் மேகமூட்டங்கள் அதிகம் தென்படுவதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.